தமிழகத்தில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களில் கமிஷன் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் இலவச காட்டன் வேட்டி சேலை திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் கமிஷன் காந்தி. கடந்த ஆண்டு வேட்டி நெசவு செய்ய பயன்படுத்தப்படும் நூலின் விலை கிலோ 7320 வரை விற்கப்படும் பருத்தி நூலை குறைவாகவும் அதில் பாதி விலையான F160K கிடைக்கும் பாலிஸ்டர் நூலை அதிகமாகவும் வாங்கி வேட்டி தயாரித்து மக்களை ஏமாற்றியதை தமிழக பாஜக சார்பாக கோவையில் உள்ள ஜவுளி ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வு செய்து மக்களுக்கு கொடுத்த வேட்டியில் 78% பாலியஸ்டர், வெறும் 22% மட்டுமே காட்டன் என்பதை கண்டறிந்து உற்பத்தி செலவில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருப்பதை வெளிப்படுத்தி உள்ளோம். இந்த நிலையில் தற்போது அவர் கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் தனது பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை நூதனமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் காந்தி தான் செய்யும் ஊழலுக்கு IAS அதிகாரி சண்முக சுந்தரம் அவர்கள் தடையாக இருக்கிறார் என்பது தெரிந்ததும் அடுத்த 2 நாட்களில் நேற்று அவரை கைத்தறித்துறையிலிருந்து பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள். கைத்தறித்துறையில் நடக்கும் மெகா ஊழலை கடந்த ஆண்டே கண்டுபிடித்து கூறியும் முதலமைச்சர் அவரை தொடர்ந்து அதே துறையில் அமைச்சராக நீடிக்க செய்கிறார் என்றால் அமைச்சர் செய்யும் ஊழலின் பங்கு முதலமைச்சருக்கும் செல்கிறது என்பதுதானே பொருள். தனது பணியை சரியாக செய்து ஊழல் நடப்பதை வெளிக்கொண்டு வந்த அரசு அதிகாரியை 2 நாட்களிலேயே பணிமாற்றம் செய்திருப்பது அதைதானே உறுதிப்படுத்துகிறது. இப்படி ஒரு ஆட்சி நடத்த அசிங்கமாக இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகளில் கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி இனியும் கைத்தறித்துறை அமைச்சராக நீடிக்க கூடாது. உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன். வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் திமுக ஊழல் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.